நான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தேன். அங்கே பிரச்சனை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சோன்னா அந்த வண்டி ஒன்றுங்க சந்து பக்கம் நின்றுச்சு. அதை பிடிச்சி ஒரு 10 பேருக்கு வண்டியை பிடிச்சி இழுத்து இதாண்டா நம்ம வண்டின்னு சொல்லி இழுத்தாங்க. இழுத்துட்டு ஒரு 10 பேருக்கு தகரத்தை போட்டு எல்லாம் கட்டாங்கலையில் போட்டு அடிச்சுட்டு ஒரு 10 பேருக்கு ஆனால் உள்ளார நுழைஞ்சிட்டாங்க. உள்ளார நுழையவும் நான் பட்டுக்கு இருக்குன்னு உள்ளார போய் யாப்பா சார் என்ன நடந்துச்சு எதுன்னு தெரியல, என்கிட்ட சொல்ல முடியலப்பா, இப்படி இங்கே பட்டுக்கு வந்து உடைக்கிறீங்கன்னு கேட்டேன். கேட்டதுக்கு எங்கடி உன் மாவான்னு கேட்டுச்சுவோ. கேட்டு என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க, செவுத்தில் தள்ளி விட்டுட்டாங்க. செவுத்தில் விட்டு டிவி 2 டிவி, ஃபேனுக்கு டேபிள் 2 எல்லாத்தையும் கண்ணாடி எல்லாத்தையும் அடித்து கொண்டு வந்து போட்டுட்டு வண்டி அங்கே 2 வண்டி நிப்பாட்டி இருந்துச்சு. அதையும் உடச்சி நிறைய விட்டு இங்கே ஒரு வண்டி நிப்பாட்டி இருந்தது. கம்பியால் குத்தி இழுத்து அங்கே ஆற்றுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. நெருப்பு பட்டி எடுங்கடா கொளுத்தி விடணுதுவா. நெருப்பு பட்டி கிடைக்கலன்னா உடனே ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சுவா. ஆற்றுல எடுத்து கொண்டு போட்டுட்டு எல்லாம் தும்முன்னு கிளம்பி அங்கே போயிடுச்சுவா. அந்த மகனைக்கு போய் அது எல்லாம் பசங்க புள்ளியெல்லாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சுவா. இன்றைக்கி அவத்த ஒரு கூட்டி அப்போ தான் விருதாடி வந்த பையன் கூட்டியை நிப்பாட்டிட்டு உள்ளார தான் போனான். போய் அந்த கூட்டியை போய் உடச்சி கட்டாங்கலையில் உடச்சி ஒரு 4-5 பேருக்கு கட்டாங்கலையில் உடச்சி அது கேட்டதுக்கு அதில் கண்ணா புண்ணான்னு பிடிச்சி வச்சு கல்லாலங்கட்டையில் அடிச்சிச்சுவோம். அடிக்கவா அந்த வண்டியை போட்டு குத்தி அந்த வண்டியை நசுக்கி விட்டாங்க. போட்டு நசுக்கி விட்டு இந்த வண்டியை எடுத்து கூட ஆற்றுல போட்டு கிளம்பிட்டானுவோம். வண்டி கிண்டி டிவி ஃபேன் எல்லாத்தையும் உடச்சி அம்மாவை கழுத்து பிடிச்சி செவுத்துல அடிச்சு தள்ளி விட்டாங்க. பர எங்கடி அம்மாவன் அப்படி இப்படி